Hello friends, welcome to Cute Aari. நாங்கள் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஸ்டாண்டை கையில் எடுக்கிறாக்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஸ்டாண்டை என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுண்டு. இதில் ஒரு ரிங்கும் 4 ஸ்டாண்டும் இருக்கும். இந்த 4 ஸ்டாண்டுண்ட மேல் பகுதியில் ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ரிங் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அந்த ரிங்கை வந்து பெருசாக்கி சின்னனாக்கக்கூடிய ஸ்க்ரூவும் இருக்கும். அதை நான் அடுத்ததாக சொல்கிறேன் என்ன செய்கிறேன்ட்டு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த 4 ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து மேல் பக்கமாக போட்டு கீழே ஸ்டாண்டை பூட்டக்கூடிய மாதிரி போடணும். ஸ்டாண்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி 4 ஹோல்லையும் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆரி ஒர்க் பழக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃப்ரேம் வேண்டிக்கொள்ளுங்க. கடையில் வேண்டும் போது இன்னொரு ஃப்ரேமும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற சொல்லி நான் காட்டுறேன். அதை விட இந்த ஃப்ரேம் ஸ்ட்ராங்கும் கூட நீங்கள் ஆரி கிளாஸ் முடித்து ஆர்டர்கள் எடுத்து செய்து கொண்டு போகும் வரைக்குமே இந்த ஸ்டாண்டுகள் பாவிக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து இதற்கு முதல் வந்த ஃப்ரேமை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும், இந்த ஸ்டாண்ட் வந்து வளையாமல் கொஞ்சம் ஆரி ஒர்க் செய்கிறவைக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய மாதிரியும் செய்திருக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டாண்ட் ரெடி. ஸ்டாண்டுன்னா வெளிப்பக்கமாக நீங்கள் ஃப்ரேம் போடுங்க. ஃப்ரேமை பாருங்கள், போட்டுட்டா இப்போ லூஸ் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் ஸ்டாண்டு ரிங்கை வந்து ஃப்ரேம் ரிங்குன்ற அளவுக்கு பெருசாக்கணும். ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ஃப்ரேமை போட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணி விடுங்க. ஸ்க்ரூண்ட சென்டரில் இருக்கிற நட்டை வந்து வெளியில் இருக்கிற நட்டுண்ட பக்கமாக டைட் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரேமை போட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரேமாக பிடிச்சி கொண்டிருக்கிற மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்டு இப்போ ரெடி ஆகிட்டுது. நிலத்தில் வச்சு பாருங்கள், பார்த்தா ஆடாமல் கொள்ளாமல் இருக்கும். மற்ற ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். 2 ஸ்டாண்டுமே இரும்பால் தான் செய்திருக்கு. இது கொஞ்சம் வெயிட் குறைவு, அது கொஞ்சம் வெயிட். இந்த ரிங்கில் வந்து 16 இன்ச்சு ஃப்ரேமும் போடலாம். இது இந்த ரிங்கில் பூட்ட வேண்டிய 4 கால்களும். இதில் வந்து ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு ரிங்கில் அந்த ஹோலில் போட்டு பூட்டணும். இந்த ஸ்டாண்ட் வந்து சரியான தட்டையாக மெட்டிஸாக இருக்கிறதால, அதாவது ஆடிக்கொண்டு இருக்குது, உங்களுக்கு கஷ்டம். பிகினஸாக இருக்கிறவே வந்து ஸ்டாண்டில் வந்து கை ஊன்றது கூடவாக இருக்குது. நார்மலாகவே இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகி கொண்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் கையை மூண்டி சின்ன வெயிட் கொடுக்கும்போது ஃப்ரேம் வந்து ஷேக் ஆகிறதும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சரிஞ்சு கொண்டும் போகும். ஓகே, இப்படியே நீங்கள் 4 காலையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டாண்ட் ரெடி. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.